இந்த நடிகர் அபினவ் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே போஸ்ட் பார்த்துருப்போம். அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்முடைய கல்லீரல், லிவர். இதில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர், FATTY. சரியா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேட்டி லிவர் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னா, எவ்வளவு ரொம்ப ஆபத்து அப்படின்னா, இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லி தர போகிறேன். ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு சுகர், ப்ரெஷர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அதே மாதிரி இது என்னது படித்து பார்த்தீங்களா, ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்ப 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 ஆபத்தானது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பித்தப்பையில கல் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரி இருதய மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜீரண பிரச்சனை நிறைய பேஷன்ஸ் இருப்பாங்க ஃபேட்டி லிவர்னால. ஆண்மை குறைவு பிரச்சனை, அப்புறம் விட்டமின் சத்து குறைபாடுகள், ADEக்கு நிறைய விட்டமின் சத்து குறைபாடு இருக்கிறதுனால பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதே மாதிரி இதை படித்து பாருங்கள், லிவர் கேன்சர் கூட வரலாம், அவ்வளோ ஆபத்தானது எது, ஃபேட்டி லிவர். அதனால ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இது படித்து பார்த்தீங்களா, சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ்னா லிவர் ஃபெயிலியர் ஆகும். லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் படித்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகளோட வரக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லை, ரத்த வாந்தி கூட எடுப்பாங்க. அவ்வளவு ஆபத்தானது ஃபேட்டி லிவர். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தாலும் படித்து பாருங்க. ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை வந்தவங்க கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இங்கே பேலன்ஸ் டயட் ஏன் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சுதா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் நான் இப்போ சொன்னக்கூடிய பிரச்சனைகள் சொன்னேன்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ எது ரொம்ப ரொம்ப முக்கியம், பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?